ஸோ இங்கே ஆகும்பேல சூப்பரான சன்செட் பார்த்துட்டு இங்கேருந்து இப்போ நம்ம உடுப்பி கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே முன்னாடி தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே போய் பஸ் ஏறிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ உடுப்பியில் போயிட்டு மல்பை பீச், அப்புறம் கொஞ்சம் நைட் டைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மணிப்பால் கூட இப்போ நம்ம போனோம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஸோ கைஸ் இங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். நான் ஏன் இங்கே வந்து ஸ்டே பண்ண அப்படின்றத போக போக சொல்கிறேன். ஹே கைஸ், வாட்ஸ்அப், குட் மார்னிங். ஸோ நேற்று வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அந்த சன்செட் வியூ பாயிண்டோட நான் வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் பஸ்ஸில் தாங்க போயிருந்தேன். பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தா சன்செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு எந்த பஸ்ஸுமே அங்கே வரல. ஓகேங்களா? அது வேற நடு காடு, அதாவது மலையில பாதியில மாட்டிக்கிட்டோம். மேல பஸ் ஸ்டாண்ட் போகணும்னாலும் 10 கிலோமீட்டர், கீழே மலை கீழே வரணும்னாலும் 15 கிலோமீட்டர் ஆகும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு லைட் இல்லை, லிஃப்ட்னு கேட்டா யாருமே நிறுத்தல. பிகாஸ் அது சேஃப் ஜோன் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறமா என்ன பண்ணேன்னா எப்படியாச்சும் நடந்து மேலே போயிடலாம், ஏன்னா மேலே போகிறது கொஞ்சம் கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு லாட்ஜ் எதனா எடுத்து தங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். லக்கிலி ஒரு பைக்கு வந்து நிறுத்தினாங்க, லிஃப்ட் கொடுத்தாங்க. மலை மேலே போனோம், அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ லாஸ்ட் பஸ் நான் போய் நின்று ஒரு 10 நிமிஷத்துல லாஸ்ட் பஸ் வந்துச்சு. ஸோ ஏறி நம்ம உடுப்பிக்கு வந்துட்டு இப்போ காலையில் காமிச்சோம் இல்லைங்களா, அங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி மரவந்தே போயிட்டு இருக்கேன். ஸோ நான் அங்கே எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கைஸ், உடுப்பியில இருந்து குந்தாபுரா போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நம்ம இப்போ மரவந்தே வந்துட்டோம். இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டிவே வரும்போது நிறைய ரிவர் கிராசிங் இருந்துச்சுங்க. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3-4 பெரிய நதிங்க தான். ஓகே, அந்த ஷார்ட்ஸ் நான் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இந்த சைடு கடல் இருக்கு, இந்த சைடு மறுபடியும் நதி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு சூப்பர் காம்பினேஷனா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ கைஸ், திஸ் இஸ் மரவந்தே. மரவந்தேனா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, சீ வாக் மாதிரி நம்ம பாண்டிச்சேரியிலலாம் பார்த்துருக்கோம். சீ வாக் மாதிரி இந்த ஸ்டோன் எல்லாம் போட்டு கடலுக்குள்ள கொஞ்சமாக போயிட்டு அங்கேருந்து வியூ பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. கிட்ட ஒரு இந்த லைன்லேயே ஒரு 15-20 கிட்ட இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, அண்ட் மெயின் ரோடு தாண்டி அங்க மெயின் ரோடு இருக்குங்களா, அதை தாண்டி அப்படியே அந்த நதி இருக்கு. ஸோ ஆந்திவே நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் தான் அந்த நதியும் இந்த கடலும் வந்துட்டு இணையதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்கு பிளேஸு, நல்லா காமா சில்லுன்னு இருக்கு. ஸோ பஸ்ஸு ஃபெசிலிட்டி கூட வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்டதாக இருக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வந்துக்கலாம். ரெண்டல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே இருக்குங்க. வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்து கொஞ்ச நேரம் நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நதியை காமிச்சிட்டு போவேன். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் இந்த ஷார்ட்ஸு, சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சூப்பரான ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா?
இதுதான் மக்களை இந்த சைடு நதியோட வியூ. இங்கே வந்துட்டு உங்களுக்கு போட் ரைட் கூட இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நதியோட வியூ கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த டெம்பிள் கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா போட் ரைடு. நீங்கள் அங்கே போனால் போகலாம். பட் என்ன ப்ரைஸுன்னு தெரில, இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. நான் எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ நம்ம அடுத்து கார்பரேஷன் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்திருக்கோம். இங்கே காயின் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ என்ட்ரி தான், பட் உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ நான் உள்ளே போய் பார்க்குறேன், வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுவேன். அப்படி இல்லைனா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு 200 மீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் நடந்தே வந்து இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்து கிருஷ்ணா மட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் நடந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு ரொம்ப பழைய மாடல் உட்டன். இது எஸ்ஐ நிறுத்துறதுக்கு இதுக்கு ஓகே, 123 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வுட் ஒர்க்குங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இங்கே வீடியோ எடுக்க விடலைங்க, நாட் அலவுட். ஸோ கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்ததுக்கு அதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம கிருஷ்ணா மட்டாக்கு போகலாம். அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதாங்க கிருஷ்ணா மட்டா. உள்ள பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து கிளிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச உள்ள நிறைய இடத்துல வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுதோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு குளம் இருக்குங்க. மேபி இங்கே தான் அந்த தியானம் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ட்ரிப்பில் கடைசியாக மல்பே பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் உடுப்பிலே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பீச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு பீச் இருக்குது அண்ட் ஹார்பர் கூட இருக்குது. நம்ம இங்கே முடிச்சுட்டு டைம் இருந்து அங்கெல்லாம் போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு பீச் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுவேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் பீச்சுக்குள்ளே இருந்து வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. துணி கடை, மீன் கடை, டேட்டூ, ஸ்நாக்ஸு, ஸோ ஏகப்பட்டதாக இருக்குது. நீங்கள் அப்படியே என்ட்ரி ஆனீங்கன்னா இதுதான் உங்களுடைய என்ட்ரன்ஸ். நம்ம காந்திஜி இருக்காரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் கோவாவில் இருக்க கல்லங்குட் பீச் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டைம் இருந்தால் எதனா ட்ரை பண்ணலாம், பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இங்கே தான் உங்களுக்கு வந்துட்டு ஜட்ஸ்கி, பனானா ரைடு, போட் ரைடு, இந்த ஸ்பீட் போட், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே தான் நடக்குது. இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு அங்கே என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அது நான் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா ஆட் பண்றேன். நீங்க யாராச்சும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ப்ரைஸ் வைஸ் ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா காஸ்ட்லி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டுக்கா ஒரே பேக்கேஜா எடுங்க, உங்களுக்கு கம்மி ரேட்ல கிடைக்கும். ஸோ கைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வாக்கிங் இருக்கு. நீங்க வந்தா ட்ரை பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன். அவ்வளோ ஒன்றும் ஃபன்னா இல்லை, ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை விட்டுட்டு அந்த வாட்டர் பலூன் அங்கே தருது இல்லைங்களா, அது ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே இருக்கனா எல்லா